Hi all, welcome to Smart Stitch Embroidery. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பேக் எப்படி போடலாங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த டிசைனோட ஸ்லீவ் போட போகிறோம். ஸ்லீவுக்கு பொதுவாக நம்மளுக்கு வந்து அளவு ரொம்ப மாற்றங்கள் இருக்காது, ஓரளவுக்கு தான். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் சேமாக செட் ஆயிரும். ஸோ ஸ்லீவ் ஆல்ட்ரேஷன் ரொம்ப பெருசாக இருக்காது. இப்போ நம்ம அந்த ஸ்லீவ் எப்படி சிஸ்டமில் போடுறதுங்கிறது பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆல்ரெடி ஃப்ரேமிங் பார்த்துட்டனால இந்த வீடியோவில் நான் ரொம்ப பெருசாக ஃப்ரேமிங்லாம் போடலை, டைரெக்டாக ஸ்லீவ் போட போகிறேன். இதுதான் கஸ்டமரோடைய ஸ்லீவ் டிராஃப்டிங். இதில் வந்து அவங்களுடைய ஸ்லீவ் ஹைட் வந்து 150 mm வித் வந்து 300 mm இருக்குது. அதனுடைய மார்க்கிங் தான் நான் சைடில் சும்மா உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம அந்த டிசைன் போட போகிறோம். அண்ட் எங்ககிட்ட டபுள் ஹெட் இருக்கிறனால இப்போ அட் அ டைம் நாங்கள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்லீவ் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சென்டர் பாயிண்ட், இப்போ இது ஜஸ்ட் ஒரு டிராஃப்டிங்னால இதை நான் எடுத்துடுறேன். இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் இங்கே தான் வருது. கீழேருந்து நம்ம 1 inch கேப் வச்சுட்டு தான் நம்ம வந்து எப்பயுமே மார்க்கிங் பண்ணணும், இல்லைனா இந்த இடத்துல போய் இடிக்கும். ஸோ இப்போ இது 150 டோட்டல் ஹைட்டுங்கனால 75 வச்சுருக்கேன். இது வந்து 300ல் 150 மார்க்கிங் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரேம் டு பார்டர் போட்டு பார்த்துடலாம். ஃப்ரேம் டு பார்டர் போடும்போது நம்ம சென்டர் பாயிண்ட்டுக்கு அதை எடுத்துகிட்டு வரணும். ஸோ நம்ம மிஷினை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் ஹெட் போடுறதுனால நீங்கள் ஒன்றுத்தில் மட்டும் நீங்கள் அந்த சென்டர் பாயிண்ட் மார்க்கிங் பண்ணிக்கிட்டா போதும், ரெண்டுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் 75ல் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நம்ம எக்ஸாக்டாக போடணுன்ட்டு இல்லை நம்மளுக்கு, ஏன்னா அது நம்மளுக்கே தெரியும் இது இந்த அளவுக்குள்ளே இருந்துட்டால் போதும். ஸோ இவ்வளோ கேப் இருக்கிறதுனால நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரேம் டு பார்டர் போட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹோம் லாஸ்ட் வீடியோலையும் காமிச்சிருந்தேன். ஹோம் போயிட்டு 5 அழுத்துனீங்கன்னா இதுதான் ஃப்ரேம் டு பார்டர். என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஃப்ரேம் பண்ணிக்கும். ஸோ கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே வருது. ஸோ நம்ம டிசைன் ஃப்ரேம் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ஃபஸ்ட்டு கலர் வந்து 3 வந்து ஜரியோட போகுது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மிஷினை. அட் அ டைம் 2 ஹெட்டும் ஓடுது பாருங்கள். ஸோ 2 ஹெட் இருக்கிறவங்களுக்கு டபுள் ஸ்லீவ் போடுறது ரொம்ப ஈஸி. இந்த டிசைனில் ஃபஸ்ட் கலர் ரன் ஆகி முடிச்சிருச்சு. அடுத்த கலருக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுவே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து த்ரெட் சேஞ்ச் கேட்குது. த்ரெட் சேஞ்ச் கேட்கும்போது லாஸ்ட் வீடியோவில் காமிச்ச மாதிரியே இதுதான் த்ரெட் சேஞ்சோட ஐகான். இது பிளிங்க் ஆகிடுச்சுன்னா த்ரெட் சேஞ்சுன்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு இப்போது 5th நீடில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 5th நீடில் இஸ் வயலட் கலர். வயலட் கலர் போடும்போது ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. செகண்ட் கலரும் ரன் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை இந்த டிசைனில் அவுட்லைன் போட போகிறோம். அவுட்லைன் வந்து நம்பர் 3 நீடில். ஸோ 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகிடும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்லீவ் டிசைன் கம்ப்ளீட்டாக ரன் ஆகி முடிஞ்சிச்சு. பாருங்கள், 2 ஸ்லீவ் அட் அ டைம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.